கந்தர்வக்கோட்டை தொகுதி விவசாயிகள் நிறைந்த தொகுதி, விவசாய தொழிலாளர்கள் நிறைந்த தொகுதி. ஆக இந்த மாவட்டத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றி இருக்கிறோம். ஆக அதிமுக ஆட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பூமி செல்வ செழிப்பா பசுமையா எங்கே பார்த்தாலும் விளை நிலங்களில கரும்பு மஞ்சள் வாழை செழித்து வளரக்கூடிய பூமியாக மாற்றுவதற்கு நானே நேரடியாக வந்து காவிரி குண்டாறு திட்டத்தை தொடக்கி வைத்தேன். சுமார் முதற்கட்டமாக 700 கோடி ஒதுக்கப்பட்டு இந்த தினம் ஆட்சியாளர்கள் அதை முடக்கி வைத்திருக்கின்றார்கள். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக முடக்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த திட்டம் அதிமுக ஆட்சி மனதுடன் நிறைவேற்றப்படும். திட்டத்தினுடைய மதிப்பு 14,400 கோடி. 14,400 கோடி. இந்த கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கிட்ட அத்தனை பகுதியில் இருந்தும் இந்த இங்கே வந்து குழுமி இன்றைக்கு இந்த பகுதியை குலுங்குகின்ற அளவுக்கு காட்சி. இதையெல்லாம் பார்த்தும் திமுக கட்சிக்காரர் ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் இவர்கள் தான் ஆட்சிக்கு வருவோம். எடப்பாடி பழனிசாமி போற பக்கம்லாம் ஏதோ பேசிக் கொண்டிருப்பதாக சொல்லுகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, ஸ்டாலின் அமைச்சரவைக்கு அமைச்சர் பெருமக்களே, திரு ஸ்டாலின் கட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகளே, இந்த கந்தரக்கோட்டை பகுதியில் வந்து பாருங்க. மக்கள் வெள்ளத்தை பார்த்த பிறகுமா உங்களுக்கு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பு இருக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.